சென்னை வடகிழக்கு மாவட்டத்தின் முக்கிய அரசியல் மையமாக திகழும் திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதி மீண்டும் அரசியல் கவனத்தை ஈர்த்து வருகிறது. தற்போதைய நிலவரப்படி திருவொற்றியூரில் KP சங்கருக்கே மீண்டும் முன்னிலை இருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. தொகுதியில் நீண்ட காலமாக செயல்பட்டு வரும் KP சங்கர் அமைப்பு ரீதியாகவும் உள்ளூர் மக்கள் தொடர்பிலும் தன்னுடைய நிலையை வலுப்படுத்தியுள்ளார் என கூறப்படுகிறது. திமுகவில் பெரிய அளவில் உட்கட்சி பிரச்சனை இல்லை என்றாலும் தொகுதியில் மாவட்ட செயலாளர் பிடியில் உள்ள பகுதி செயலாளர்கள் இடையே கருத்து வேறுபாடுகள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனினும் அது தேர்தல் முடிவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது என அரசியல் ஆய்வாளர்கள் மதிப்பிடுகின்றனர். இதற்கிடையில் அதிமுக சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குப்பன் அவர்களின் மகன் கார்த்திக் களமிறங்குவார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. இளம் தலைமுறை முகமாக அவர் வருவது போட்டியை தீவிரப்படுத்தும் என்றாலும் திருவொற்றியூரில் தற்போதைய அரசியல் நிலை KP சங்கருக்கே சாதகமாக இருப்பதாக கணிக்கப்படுகிறது. இறுதியில் மக்களின் தீர்ப்பே இறுதி முடிவை தீர்மானிக்கும். ஆனால் தற்போதைய அரசியல் சூழலில் திருவொற்றியூரில் KP சங்கருக்கே மீண்டும் வெற்றி வாய்ப்பு அதிகம் என்றே பேசப்படுகிறது. KP சங்கர் அவர் தொகுதியில் மக்களின் கோரிக்கைகளை உடனே நிறைவேற்றுதல், பொங்கல் நாட்களில் மக்களுடன் சேர்ந்து நலத்திட்ட உதவிகள் வழங்குதல், திருவொற்றியூர் தொகுதி மட்டுமில்லாமல் பல தொகுதிகளில் இருந்து வரும் மக்களுக்கும் உதவி செய்தல், திருவொற்றியூர் தொகுதி பொறுத்தவரை மக்களுக்காக வாழும் வள்ளலாக KP சங்கர் செயல்படுகிறார் என்று அப்பகுதி வட்டாரங்களில் கருத்துக்கள் வெளியாகியுள்ளது. அது மட்டுமில்லாமல் திருவொற்றியூர் தொகுதியில் மீன்பிடி துறைமுகம், அரசு கலைக்கல்லூரி, எண்ணூர் பகுதியில் நூலகம், அப்பகுதி மக்களுக்காக பல நலத்திட்டங்களை திருவொற்றியூர் தொகுதி பொறுத்தவரை KP சங்கர் செய்திருக்கிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. மீண்டும் திருவொற்றியூர் தொகுதி பொறுத்தவரை தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கருக்கு மீண்டும் வெற்றி வாய்ப்பு இருப்பதாக கருத்துக்கள் வெளியாகியுள்ளது.